ஓகே. நீங்க எல்லாரும் வீடியோக்குள்ள வந்துருங்க. லைக் குடுங்க. லைக் குடுத்து எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. இது எனர்ஜி பேஸ்டு டாரோ ரீடிங் தான். ஸோ, இப்போ வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத யுனிவர்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். நெறைய வந்து லவ்வர்ஸ் இருக்கீங்க. நெறைய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க ஃபேமிலி சம்மந்தமா தான் இருக்கீங்க. ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம், ப்ளஸ் வந்து லவ்வர்ஸ்குள்ள ப்ராப்ளம், அடுத்த லெவல் எப்படி போகும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் வந்து அடுத்த லெவலுக்கு எந்த மாதிரி லைஃப் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் அமைதியா, காமா இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஃப்யூச்சர் இதுவரையும் நடந்துட்டுருக்க ப்ராப்ளமா இருக்கலாம். என்ன சொல்யூஷன்? அடுத்த லெவலுக்கு எப்படி போக போகுது? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, எல்லாரும் நார்மலா அமைதியா இருங்க, காமா இருங்க. மூச்ச வந்து 3 டைம் இழுத்து நார்மலா விடுங்க. நீங்க உள்ள மூச்சு இழுக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜிய இழுக்கிற மாதிரியும், வெளியில மூச்சு நீங்க விடும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்கள விட்டு வெளியில போற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, விஷுவலைசேஷன் பண்ணுங்க. இத நீங்க பண்ணும்போதே வந்து நார்மல் ஆயிடுவீங்க. ஸோ, மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ, நீங்க அத ஃபாலோ பண்ணிட்டு அமைதியா இருங்க. யுனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க சைன் அப்படின்றத உங்க கூட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸ்ட்ரென்த்து கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன் தான். உங்களோட பெர்சன் வந்து எவ்வளோ கோவமா இருந்தாலும், நீங்க வந்து அவங்கள வந்து அந்த பெர்சன வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிடக்கூடிய ஒரு திறமையான பெர்சன் தான். இன்னர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ, ஓகே, சூப்பர். பாசிட்டிவாவே இன்னைக்கு கார்டு வருது. நீங்க நேத்தெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியா இப்போ குடுக்குறீங்க இல்லையா கமெண்ட்ல. அதனால பாசிட்டிவ் கார்ட் நெறைய வருது. வாவ்! நான் ஃப்யூச்சர் சொல்லிட்டு இருந்தோனே, ஃப்யூச்சர் பத்தியே கார்டு வந்துடுச்சு. ஃப்யூச்சருக்காக தானே நம்ம இப்போ ரீடிங் பார்க்குறோம். ஸோ, ஃப்யூச்சருக்கான கார்டு வந்து வந்திருக்கு. நீங்களும் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் நீங்களும் இருக்கீங்க. ஸோ, ஃப்யூச்சர் எப்படி இருக்கு? அழகா இருக்குங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து சூப்பரா இருக்கு. பட் இப்போ லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னும்போது, உங்களுக்குள்ள யாரோ வந்து ஒரு பெர்சன், தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து அது ஃபேமிலி லைஃபுக்கும் பொருந்தும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்கீங்க இல்லையா? ஸோ, அப்படியும் பொருந்தும். லவ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கும் பொருந்தும். ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பொருந்தும். யாரோ ஒரு பெர்சன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ, நீங்க நல்லா ஸ்ட்ராங்கான பெர்சன் தான். நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தான பெர்சன் தான். உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையான பெர்சன் தான் நீங்க. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ கோவமா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை பிடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் வராங்கன்னா, அவங்கள வந்து அழகா சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையான பெர்சன் தான் நீங்க. இன்னர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அதிகம். வெளியில வந்து நீங்க வந்து வீக்கா இருக்க மாதிரி இருக்கலாம். பட் நீங்க ரொம்ப அன்பானவங்க. இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அதிகம். மனசளவுல நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தானவங்க. ரொம்ப போல்டானவங்க. எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அசால்ட்டா எடுத்துக்குவீங்க. தைரியமான பெர்சன் தான் நீங்க. உங்ககிட்ட அதுதான் நான் சொன்னேன்ல. உங்க பார்ட்னர் வந்து எவ்வளோ கோவமா வந்தாலும், நீங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணா போதும். அவங்க அப்படியே டோட்டலா வந்து அ சரண்டர் ஆயிடுவாங்க உங்ககிட்ட. ஸோ, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பெர்சன் தான் வீடியோ பார்க்குற நீங்க. உங்களோட ஃப்யூச்சரும் சூப்பரா உங்களோட பெர்சன் கூட ரொம்ப அழகா 2 பேருக்கும் ரொம்ப வந்து அன்பான ஒரு லைஃப் வந்து இருக்குங்க. ஃப்யூச்சர் வந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து நல்ல லைஃப் இருக்கு. 2 பேருமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பிள்ஸ் தான் நீங்க வந்து இருப்பீங்க. இப்போ வந்து நீங்க எவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். இது நான் ஃப்யூச்சர் வந்து சொல்லிகிட்டுருக்கேன். ஸோ, இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் உங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா 2 பேருமே அன்பா இருப்பீங்க. உங்களோட பெர்சன் எவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்தாலும் அ டக்குன்னு வந்து ஹேண்டில் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஏன்னா, அவங்க எவ்வளோ கோவமா வந்தாலும் ஒரு அன்பா நீங்க பேசுனீங்க, நீங்க அன்பா அவங்ககிட்ட சிரிக்கிறீங்க அப்படின்னாவே அவங்க வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. ஸோ, இது வந்து நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அ கண்டிப்பா அவங்க வந்து எவ்வளோ கோவமா கூட வரட்டும், உங்களால அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான பெர்சன் தான் நீங்க. அவங்க உங்ககிட்ட கோவத்தையே காட்டினாலும், நீங்க பதிலுக்கு அன்ப மட்டும் தான் குடுப்பீங்க. அ அன்பான பெர்சன் தான் நீங்க. நெறையா பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்ககிட்ட நெறைய இருக்குங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கூட உங்களோட பெர்சன மீட் பண்ணியிருக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, பெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அ பென்டக்கல் இருக்கு.
நீங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா வாழக்கூடிய ஒரு பெர்சன். அ உங்கள வந்து யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப போல்டான பெர்சன் தான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான் நீங்க. ரொம்ப அழகான பெர்சன், அன்பான பெர்சன், அமைதியான பெர்சன், நேச்சுரலா விரும்பக்கூடிய ஒரு பெர்சன் தான் நீங்க. ஃப்யூச்சர் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. உங்க பார்ட்னர் கூட நீங்க வந்து நல்ல ஒரு அன்பான வாழ்க்கைய வாழுவீங்க. அது மட்டும் இல்ல, ஃபினான்ஷியல் மூலியமாவும் நீங்க வந்து நல்லா ஸ்டேண்டர்டா இருப்பீங்க. அ நல்ல லைஃப் வந்து உங்களுக்கு லக்ஸூரியான லைஃப் போகும். சூப்பரான லைஃப் உங்களுக்கு இருக்கு. உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு நல்ல லைஃப குடுப்பாங்க. யாராவது மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. நல்ல ஒரு மேரேஜ் வந்து நல்ல பார்ட்னர் கூட அமையுமா அப்படின்னு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் இருக்கு. லக்ஸூரியான லைஃப் இருக்கு. நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ஏத்த மாதிரியான பார்ட்னர் வருவாங்க. சூப்பரா இருக்கும். உங்களோட ஃப்யூச்சர் வந்து சூப்பரா இருக்கு. பாருங்க ஃப்யூச்சருக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஃப்யூச்சர யோசிச்சுட்ருக்கீங்க. எப்படி இருக்கும் ஃப்யூச்சர்? நம்மளோட ஃப்யூச்சர்ல நம்ம எந்த மாதிரிலாம் இருப்போன்றது தான் நீங்க இப்போ யோசிச்சுட்ருக்கீங்க. பட் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும், உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அ அவங்க அவங்களோட டிஸ்டர்ப்ல தான் இப்போ உங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவே போயிட்டுருக்கலாம். பட் அது வந்து நிலையானது கிடையாது. அ ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்குன்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா, நீங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான பெர்சன் தான். வியூவர்ஸ் எல்லாருமே பாருங்க, ரொம்ப நீங்க வந்து ஸ்ட்ராங்கான பெர்சன் தான். என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டடா போகும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். உங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரும் எதுவும் பண்ண முடியாது. என்னோட பெர்சன் எனக்கு மட்டும் தான். எங்க லைஃப் வந்து சூப்பரா போகும். அந்த மாதிரி ஒரு தாட் உள்ள ஒரு பெர்சன் தான் நீங்க. அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. ஸோ தேர்ட் பார்ட்டின்றது யாரா வேணாலும் இருக்கலாம். இவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயுமே உங்களுக்கு நெறைய ப்ராப்ளம் மத்தவங்களால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் வந்து இருக்கு. ஸோ அடுத்து யுனிவர்ஸ் என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். காமா இருங்க. நார்மலா வீடியோ பாருங்க. டென்ஷன்லாம் ஆகவே வேண்டாம். யுனிவர்ஸோட கனெக்ட் ஆயிட்டே இருங்க. ஸோ காமா உங்களோட பெர்சன மட்டும் மனசுல நெனச்சுக்கோங்க. வாவ்! சூப்பர் மெசேஜ் பாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? பாசிட்டிவ் தான் நெறைய வருது. யுனிவர்ஸே வந்து அழகா உங்களுக்கு நெறைய வந்து கைட் பண்றாங்க. நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. உருவாக்குறாங்க பாருங்க. நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க நெறைய ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் யுனிவர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க அத வந்து அ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நெறையா பாசிட்டிவான விஷயங்கள யோசிங்க. பாசிட்டிவா இருந்துக்கிட்டே இருங்க. இந்த வாய்ப்ப நீங்க வந்து கரெக்ட்டா உங்களுக்கு கைட் பண்றாங்க. நல்லா வில் பவர் இருக்கு உங்களுக்கு. நெறைய வாய்ப்புகள் வரும். ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கான வாய்ப்புகள் நெறைய வரதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஃபேமிலி சம்மந்தமா பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கான லைஃப் வந்து கண்டிப்பா இருக்கு. கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ, நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். யுனிவர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ, நீங்க ஒரு பெர்சன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில இருக்கு அப்படின்னாலும், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஃப்யூச்சர் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஃப்யூச்சர நெனச்சு நெறைய பேர் வந்து அப்செட் ஆகுறீங்க. பிரிஞ்சிருக்க கணவன் மனைவியா இருக்கட்டும், லவ்வர்ஸா இருக்கட்டும். ஸோ, ஒர்க் பண்ணிட்டு திடீர்னு வந்து ஜாப் வந்து இல்லாம இருக்கிறவங்களா இருக்கட்டும். எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு லைஃப் இருக்கு. நல்ல ஒரு குரோத் இருக்கு. நியூவா நெறையா விஷயங்கள் உங்கள தேடி வரப்போகுது. நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள தேடி வரப்போகுது. அத யூஸ் பண்ணிக்கணும் அப்டின்னா, நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கணும். எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. கமெண்ட்ல ஐ அம் த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ்னு போட்டுக்கிட்டே இருங்க. நீங்க பாசிட்டிவ் ஆக்சுவலா நீங்க வீடியோல தொடர்ந்து பாசிட்டிவ் கமெண்ட் ஐ அம் ஹேப்பி அந்த மாதிரிலாம் நீங்க கமெண்ட் போடவே அது ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து எழுதினாலும் சரி, இல்ல நீங்க நெனச்சாலும் சரி, அந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள வரும். ஸோ சிரிச்சுக்கிட்டே நீங்க ஹாப்பியா எப்பவும் இருங்க. எந்த அளவுக்கு ஹாப்பி மைண்ட்ல இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இத நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க.
அடுத்தவங்க வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணணும், நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நெனைக்காதீங்க. நீங்க உங்களுக்கு மரியாதை குடுங்க. உங்கள ஹேப்பியா நீங்க வச்சுக்கணும்னு நெனைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஹேப்பியாவுங்க. மத்தவங்களோட மைண்ட் செட்ட மாத்தணும்னு நெனைக்கிறத விட்டுட்டு, நம்ம மைண்ட் செட்ட மாத்துனோம் அப்டின்னா, நெறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தேடி வரும். ஸோ யுனிவர்ஸ் குடுக்குற சைன நீங்க வந்து வாங்கிக்கணும்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவான தாட்குள்ளேயே வராதீங்க. நீங்க நெனைச்ச விஷயம் நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் எப்போவும் சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஹாப்பி மைண்ட் செட்டில் மட்டும் எப்போவுமே இருங்க. ஸோ இது எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்றது தான் யுனிவர்ஸோட ஆசையும் என்னோட ஆசையும். ஸோ நீங்கள் ரொம்ப போல்டான ஒரு பர்சன் தான், ரொம்ப அன்பான பர்சன் தான். உங்களோட ஃப்யூச்சர் சூப்பராக இருக்க போது. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான நிறைய கருத்து வேறுபாடுகள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு அழகான லைஃபுக்கு போகிறதுக்கான அடுத்த கட்ட லெவலுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா யுனிவர்ஸே உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க தான் ஸ்ட்ராங் இல்லாம இருக்கீங்க. நீங்க மனசளவுல தைரியமா இருங்க. நல்லா போல்டா இருங்க. உங்களோட பார்ட்னர் எவ்வளோ கோவமா கூட வரட்டும், சிரிச்சுட்டு ஒரு ஸ்மைலோட இருங்க. அதுதான் உங்க பார்ட்னர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கள வந்து உங்களால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு திறமையான ஆட்கள் தான் நீங்க எல்லாருமே. ஸோ அவங்க எவ்வளோ கோவமா இருந்தாலும் உங்கள்ட்ட இருக்க அந்த சிரிப்பையும், பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அன்பு குடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்க அன்பா இருங்க. அன்பா பேசுங்க. நம்ம என்னலாம் குடுக்குறோமோ அதெல்லாம் ரிட்டர்ன் ஒரு நாள் வரும். கண்டிப்பா வரும். ஆனா குடுத்தத நீங்க எதிர்பார்க்குற மைண்ட் செட்ல இருக்காதீங்க. அன்பா பேசுறோம், போறோன்றதுக்காக அவங்க நமக்கு திரும்ப அன்ப குடுக்கணுன்றது இல்ல. ஸோ அது அவங்களோட மைண்ட் செட். நம்மளோட மைண்ட் செட்ல நம்ம எப்பவும் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட் தாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும், ஃபேமிலி ப்ராப்ளத்துல இருந்தாலும், யார் எந்த சைடில் இருந்தாலும், அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா, நீங்க ரொம்ப போல்டா இருக்கிறதால, அவங்களே வந்து வெளியில போயிடுவாங்க. நீங்க பாசிட்டிவா இருங்க, போல்டா இருங்க, தைரியமா இருங்க. ஸோ, நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு யாராலயும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கரெக்ட். ஓகே. உங்க பார்ட்னர் வந்து நெறைய அதுதான் சொன்னேன் இல்லையா? நெறைய ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ, உங்க பார்ட்னரோட மைண்ட் செட் வந்து அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கு. சொல்ல முடியாத நெறையா ப்ராப்ளங்கள். ரொம்ப உங்களுக்குள்ள பெயின் வந்து அதிகமா இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஃப்யூச்சர் கிடையாது. இதுக்கு முன்னாடி. ஸோ, அவ்ளோ ப்ராப்ளம் பார்த்துருக்காங்க. நெறைய வந்து லாஸு நெறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. உங்க 2 பேருக்குள்ள நெறைய ப்ராப்ளம் நடந்திருக்கு. நெறைய ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. நெறைய சண்டைகள், மன கஷ்டங்கள் நெறைய நடந்திருக்கு உங்களுக்கு. உங்க 2 பேத்துக்குள்ளயும். அவங்களோட மைண்ட் செட்ல இப்போ இந்த ப்ராப்ளம் பத்தின யோசனை போயிட்டுருக்கு. அதுதான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஓகே. பட் உங்களுக்கு வந்து நியாயமான லைஃப குடுக்கணுன்றதுலயும் அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்கங்க. இவ்ளோ ப்ராப்ளம் போயிருக்கு இல்லையா? உங்க 2 பேத்துக்கும் நடுவுல நெறைய ப்ராப்ளம் போயிருக்கு. அதனால இப்போ வந்து அவங்க வந்து மைண்ட் செட் மனசளவுல யோசிக்காம, மைண்ட் அளவுல யோசிக்கிறாங்க. யார் மேல தப்பு அப்படின்றத அனலைஸ் பண்றாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து உண்மையான வாழ்க்கைய குடுக்கணும். ஒரு உண்மையான அ வாழ்க்கைய குடுக்கணுன்றதுக்காக தான் ஹானஸ்ட்டான முடிவ நம்ம எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்ல அவங்க வந்து இப்ப இருக்காங்க. ஸோ, உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல லைஃப் வந்து அவங்க குடுக்கணுன்றதுல ஒரு தெளிவான மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க. இப்போதைக்கு அவங்கள அந்த ப்ராப்ளத்துக்குள்ள இருந்தாலும், உங்க சைடு வந்து அவங்க யோசிச்சு தான் பார்க்குறாங்க. என்னதான் அவங்க வந்து போல்டா வெளியில தெரிஞ்சாலும், மனசளவுல அவங்க வந்து பெயின அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா, அவ்ளோ ப்ராப்ளம்ஸ் உங்களுக்குள்ள வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்கு. ஸோ, அந்த மைண்ட் செட்லயும் அவங்க யோசிக்கிறாங்க. பட் உங்களுக்கான லைஃப வந்து கரெக்ட்டா குடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லயும் அவங்க வந்து இருக்காங்க. எமோஷனல் லெவல்ல யோசிக்காம. ஏன்னா, அவ்ளோ ப்ராப்ளத்த பார்த்துருக்காங்க. நெறைய ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் நெறைய வந்திருக்கு. ஸோ, அதனால அந்த மைண்ட் தாட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப குடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லயும் இருக்காங்க அவங்க. பார்க்கலாம். அடுத்த கார்டு வந்து யுனிவர்ஸ் என்ன குடுக்குறாங்க அப்படின்றத. இது உங்க பார்ட்னரோட மைண்ட் செட். கரண்ட் மைண்ட் செட் எடுத்திருக்கேன். ஃப்யூச்சர் மைண்ட் செட் இல்ல. கரண்ட் மைண்ட் செட் தான் நம்ம இப்ப பார்த்தது. ஓகே. ஃப்யூச்சர்ல அதுதாங்க சொன்னேன். உங்களுக்கு ஃபினான்ஷியல் லெவல்ல வந்து அவங்க அன்பு குடுக்கக்கூடிய பெர்சன் தான். உங்களோட பெர்சனும் ரொம்ப அன்பான பெர்சன் தான். உங்க பெர்சன் வந்து
ஆ ரொம்ப வந்து அமைதியான பர்சனும் கூட. சில சில பேரோட எனர்ஜி நெறைய பேரோட எனர்ஜி வீடியோக்குள்ள வருது. சில பேரோட எனர்ஜி நான் சொல்றேன். அன்பான பர்சன் ஒர்க் பண்ண இடத்துல நீங்க பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இன்னொன்னு லாங் டிஸ்டன்ஸ் லவ்வா கூட இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ்ல உங்க ஹஸ்பண்ட் இருக்கலாம். ஃபாரின், வெளியூரு, வெளிநாடு அந்த மாதிரியான இடத்துலயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்கள வந்து ஒரு ஸ்டேபிளான லைஃப்ல வந்து அ கொண்டு வரணும். ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு நல்ல உண்மையான வாழ்க்கைய குடுக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்க வந்து இப்போ வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கான லைஃப் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. உங்க 2 பேருக்குமான லைஃப் ஃப்யூச்சர் வந்து சூப்பரா இருக்கு. ஆனா, ஃபா முன்னாடி நடந்த ப்ராப்ளத்த அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. பட் உங்களுக்கு உண்மையான லைஃப்ப வந்து அவங்க கண்டிப்பா குடுப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ் லவ்வுமே இருக்காங்க. லவ் பண்ணுறவங்களுமே நீங்க வந்து வீடியோஸ்ல இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃப்யூச்சர்ல வந்துறக்கூடாது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் அழகான லைஃப்ப கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லயும் அவங்க இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலாவும் அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல இருக்காங்க. ஃபினான்ஷியலா உங்கள வந்து அழகா கொண்டு போணும் இல்லையா? ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சூப்பரா அழகா போணுன்றதுக்காக, ஃபினான்ஷியல் லெவல்ல அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஃபாரின் போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வெளியூர்ல போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க லவ் பண்ற பெர்சன் லாங் டிஸ்டன்ஸ் லவ்வா கூட இருக்கும். ஸோ நெறைய பேர் இருக்கீங்க. ஸோ டிஸ்டன்ஸ்ல உங்களோட கம்யூனிகேஷன் வந்து இப்போதைக்கு டிஸ்டன்ஸ்ல போயிட்டுருக்கு. பட் ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லாருக்கு. 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் வந்து கம்பல்சரி போகும். சூப்பரா அன்பான பெர்சன் தான். இப்போ உங்களுக்குள்ள நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் ஃப்யூச்சர்ல உங்களுக்கு நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸ்டேபிளா அந்த லைஃப் போகணும் இல்லையா? ஸோ ஸ்லோவா இப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லாம ஸ்லோவா போனாலும், உங்களுக்கான கம்யூனிகேஷன் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட் அது வந்து லாங் டைம் கம்யூனிகேஷனா இருக்கும். ஸ்லோவா சில விஷயங்கள் நடந்தாலும், பட் ஸ்ட்ராங்கான முடிவா தான் இருக்கும். நல்ல முடிவா தான் இருக்கும். அது லைஃப் லாங் போகக்கூடிய ஒரு முடிவா தான் இருக்கும். ஃப்யூச்சர் விஷயம் இல்லைங்களா? ஸோ நெறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகுது. வீடியோல இருக்கவங்களுக்கு நெறைய நேச்சுரல் புடிச்சிருக்கு. நெறைய ரெட் கலர் ஃப்ளவர் பிடிக்கும். பாருங்க, உங்க பார்ட்னர் வந்து எமோஷனல்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. உங்கள்ட்ட ஓப்பனா வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா வந்து பணம் சம்மந்தமா அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஒர்க்கு சம்மந்தமா அடுத்த லெவலுக்கு போறணும். கண்டிப்பா வந்து அது போனா தானே உங்கள வந்து கரெக்ட்டா நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போக முடியும். உங்க கூட வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்டின்னா, ஸோ அவங்க இன்கம் வந்து நல்லா பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப தானே உங்கள வந்து நல்லா அ லக்ஸூரியான லைஃப்ல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்ல பார்த்துக்க முடியும். ஸோ அதனால அவங்க வந்து இன்கம்ம அடுத்த லெவல் எப்படி கொண்டு போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல இருக்காங்க. உங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயும் இருக்காங்க. நெறைய வந்து அவங்க மனசுல இருக்கிறது வந்து உங்கள்ட்ட ஓப்பன் அப்பா சொல்றது கிடையாது. நெறைய வந்து ஹைட் பண்றாங்க. அ அவங்க அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கறதுக்கு நெறைய விஷயங்கள வந்து ஓப்பனா சொல்லாம, அவங்க இன்கம் அதிகப்படுத்துறதுக்கு அவங்க ஒர்க் இல்லாம கூட மேபி இப்ப இருக்கலாம். ஸோ ஒர்க்கு சம்மந்தமா ஆனா நல்ல ஒரு முடிவு எடுக்குறாங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போயே ஆகணுன்ட்டு. இதில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் நல்ல ஒரு லைஃப்க்கு போகணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. சூப்பர் சன் கார்ட் வந்துட்டாங்க. இதுக்கு மேல என்னங்க இருக்கு பாருங்க. யுனிவர்ஸே குடுத்துட்டாங்க உங்களுக்கு சன் கார்ட். நல்ல ஒரு ஜாலியான லைஃபு, லக்ஸரியான லைஃப்ப தான் நீங்க வாழ போறீங்க. ஃப்யூச்சர் உங்களுக்கு அழகா இருக்குங்க. அ எல்லாமே உங்களோட பார்ட்னர் வந்து இப்போ வந்து லக்ஸரியான லைஃப உங்களுக்கு குடுக்கணுன்றதுக்காக தான், இப்போ உங்கள விட்டு பிரிஞ்சு போனாலும் ஒரு ஒர்க் விஷயத்துக்காக மேபி போகலாம். உங்கள விட்டு தூரமா இருக்கலாம். அடுத்த கட்ட பணம் பணம் சம்பாரிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கலாம். உங்கள ஹாப்பியா பார்த்துக்கணும். ஃப்யூச்சர் உங்க 2 பேத்துக்கும் ஃப்யூச்சர் வந்து ஹாப்பியா இருக்கணுன்றதுக்காக, அவங்க இப்ப அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே அந்த ஒரு தாட்ல இருக்கு. ஆனா ஃப்யூச்சர் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்க வந்து யுனிவர்ஸ் குடுத்துட்டாங்க. நீங்க ஹாப்பி மைண்ட் செட்ல இருங்க. உங்களோட மைண்ட் செட் ஹாப்பியா இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே